ஹலோ கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்காக ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யலாமா. இன்றைக்கி நம்ம பீஸா செய்ய போகிறோம். அவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், மைதா இல்லாமல் என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம உப்பு, ஜீனி, சோடா மாவு, அப்புறம் சுகரு, தயிர், கோதுமை மாவு சேர்த்து நம்ம மாவு செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிறலாம். அதில் நம்மளோட உப்பு, ஜீனி, அப்புறம் சோடா மாவு போட்டு தயிரை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நம்ம இப்படி நான் போடுறேன்னா அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம பிசையணும். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு மட்டும் நம்ம தயிர் போடுறோம். நல்லா ஃப்ளஃபியாக வரும். அப்போ அது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம தயிர் போடுறதுனால தயிர்லேயே நமக்கு அந்த ஈரத்தன்மை இருக்கும். அப்புறம் ஓவர் தண்ணி ஆயிரும். அடுத்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து மாவு நல்லா அடிச்சுக்கிடணும். நல்லா நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ மாவை அந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொஸ்ஸுன்னு ஊதி வரும் மாவு. நம்ம ஈஸ்ட்டே சேர்க்கலாம். பாருங்கள், நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். ஹெல்தி ரொம்ப நமக்கு. இது பீஸா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நம்ம கோதுமை மாவில் செய்யலாம். பாருங்கள், நான் எப்படி அடிக்கிறேனோ இதே மாதிரி நீங்களும் அடிச்சுக்கோங்க. நல்லா எவ்வளோ நம்ம அழுத்தி செய்கிறோமோ அவ்வளோ நல்லா நமக்கு டோ கிடைக்கும். அதோட நம்ம நல்லா இது பொஸ்ஸுன்னு வந்த உடனே இந்த இப்படி வந்துடும் பாருங்கள். வந்த உடனே நம்ம இதை ஒரு இதில் வச்சு பீஸாக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கிடலாம். பீஸா பேஸ் மாதிரி பாருங்கள், நான் கையால் அழுத்துறேன். கையால் அழுத்தின உடனே கையால் அழுத்த முடியலன்னா நம்ம அதை வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம உருட்டிக்கிடலாம். சப்பாத்தி மாதிரி பாருங்கள், நான் உருட்டுற மாதிரி நீங்களும் உருட்டிக்கோங்க. நான் ஒரு பக்கம் லைட்டாக இது 2 பக்கமும் ஹீட் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா நம்ம அப்படியே பச்சையோடையே போட்டோம்னா அது வேகாது. ஏன்னா நம்ம ரொம்ப குண்டாகவும் தெடியாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்படி கையை வச்சு ஃபோக்கை வச்சு நம்ம அதை நல்லா குத்திக்கிடணும். குத்திட்டு 2 பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டை காமிச்சிட்டு எடுத்துக்கிடணும். இந்த ஃபோக்கில் குத்துற மாதிரி நீங்களும் குத்திக்கோங்க. பாருங்கள், ஃபோக்கை வச்சு நல்லா குத்திக்கோங்க. நான் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பக்கமும் நம்ம எடுத்த உடனே நம்ம பீஸா சாஸ் நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன். அது நீங்கள் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. பீஸா சாஸ் நம்ம இதில் தடவிக்கிடலாம். தடவிட்டு நம்ம அனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா, தக்காளி, சீஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம 1 by 1 இதில் நம்ம அது சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இதில் பீஸா சாஸ் நல்லா சேர்த்துக்கிறணும். பாருங்கள், அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நம்ம எவ்வளோ சீஸ் வச்சுருக்கோமோ நிறைய சீஸ் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் சேர்க்குற மாதிரி நீங்களும் எல்லா உரத்துலேயுமே சீஸ் நல்லா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு பேனை காய வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு தட்டில் வச்சு இதை வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு நல்லா சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்மளோட பீஸா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம். சுவையான நான் இதில் ஒன்று போட சொல்ல மறந்துட்டேன் உங்களை. நான் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டேன். நான் பாருங்கள், நான் இப்போ போடுறேன் சில்லி ஃப்ளெக்ஸு. நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் மேலாக்கில் தூவிக்கிறணும். பாருங்கள், நம்ம இப்படி மூடி வச்சுக்கிறணும். நான் எப்படி வச்சுருக்கேனோ உங்கள்கிட்ட அவன் இருந்தால் அவனில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி வச்சிடலாம். பாருங்கள், இப்படி மூடி வச்சுக்கலாம். அதோட நல்லா சீஸ் மெல்ட் ஆன உடனே நம்ம அதை திறந்து பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சீஸ் மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக சுவையாக செம்ம டேஸ்ட்டாக. கடையில் வாங்க அவசியமே